தமிழ் என்ன தமிழ் தூங்குற நேரத்துல கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துருக்க? எல்லாம் உங்க ஓர வஞ்சனையை யோசிச்சுதான். ஓர வஞ்சனையா? அப்படின்னா ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாமும் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. நீ என்ன சொல்ல வர தமிழ்? பின்ன என்னங்க, கட்டின பொண்டாட்டி தானே நான். இத்தனை நாள் உங்க கூடவே தானே இருக்கேன். உங்களுக்கு நான் மட்டும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றேன். நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்றீங்களா இல்ல பாசமா தான் நடந்துக்கிறீங்களா? என்ன பிரச்சனை உனக்கு? என் தங்கச்சிங்க கிட்ட மட்டும் நல்ல பாசமா நடந்துக்கிறீங்க, என்கிட்ட அப்படியா இருக்கீங்க? எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. இதுக்கு பேருதான் ஓர வஞ்சனை. ஏய், எதுக்கு இப்படி சத்தம் போடுற? உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே நீங்க தலை பின்னி விடணும். தலை பின்னி விடணுமா? ஏற்கனவே நல்லா தானே இருக்கு. ஏய் தமிழ், இப்போ இல்ல, பாருங்க கலைஞ்சு போயிருக்கு. பாருங்க, இப்ப பின்னி விடுங்க. வாங்க வாங்க. அட ஆண்டவா. ஐயோ, கனவா? தமிழ், என்ன கனவா? கனவுல உன் பின்னாடி நின்னு உனக்கு ஜட பின்னி விடுற மாதிரி இருந்திருக்குமே. அப்புறம் அப்படியே முன்னாடி வந்து உன் நெத்தில முத்தம் கொடுக்கற மாதிரி வந்திருக்குமே. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. பேசிக் சென்ஸ் இருந்தாலே போதும். நீ எப்போ எப்படி என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கற்பனையில மிதக்காத, பேசாம வந்து படு. தூங்க தான் போறேன், வேற என்ன நடக்க போகுது? மக்களுக்கு பணமா கொடுக்கறத விட கல்விங்கிற ஆயுதத்தை கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். இந்த விஷயத்துல கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டணும். சிஎம் சார் கிட்ட என்னோட விஷயத்தை சொல்லிடுங்க. அதுக்கான இடம் கூட பார்த்தாச்சு மேடம். அப்படியா? ஆனா அந்த இடத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிங்க. இது தள்ளி போடுற விஷயம் கிடையாது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் யார்கிட்டயாவது பேசணுமா? அந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம். அதான் அதுக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அதே பணத்தை கொடுத்துடலாம்னு சிஎம் சொல்லிட்டாரு. சார், பணம் ஒரு விஷயமா? இது பிள்ளைங்க படிப்பு சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த டாக்குமெண்ட்ல எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ சொல்லுங்க, நான் கண்ணை மூடிட்டு போடுறேன். உடனே வேலையை ஆரம்பிங்க. எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். எந்த இடம்? அயனம்பாக்கம் இடம் மேடம். அந்த இடத்த சொன்னதும் ஜனமா கோவமாயிட்டாங்க. அவங்க கண்ணு சவந்ததை பார்த்தேன். அந்த இடத்து மேல ஜனமாக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா? சேது, அந்த இடம் அம்மு பேர்ல இருக்குப்பா. மாமா என்ன சொல்றீங்க? ஜெயராணி சித்தி பேர்லையா? ஆமாப்பா, எங்க அம்மா முதல்ல வாங்கின சொத்து பொண்ணு பேர்ல இருக்கட்டுமேன்னு பத்திரம் பண்ணாங்க. அம்மாவால எப்படி அந்த இடத்த கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்கணும்னா என் தங்கச்சி முன்னால போய் நிக்கணும். அதனாலதான் அம்மா யோசிக்கிறாங்க. ஓஹோ, இதுதான் ஜானோட அப்செட்டுக்கு காரணமா? மாமா, இதெல்லாம் சப்பா மேட்ரு. சித்திக்கிட்ட சொன்னா ஒரே செகண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. தான தர்மம் பண்றதுல நம்ம ஜனாமா எப்படியோ அதே மாதிரிதான் சித்தியும். சேது, உனக்கு பிரச்சனை புரியல. முதல்ல ஜானு அத்தையை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் அவங்களை கையெழுத்து போட ஒத்துக்க வைக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குடா. இத பாரு, உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை அந்த தமிழோட அழிவு. நீ எனக்கு உதவி செஞ்சன்னா நான் உனக்கு வரவேண்டிய பணத்தை விட 3 மடங்கு பணத்தை அதிகமா தர தயாரா இருக்கேன். என்ன பாக்குற? நீ ஒன்னும் நேர்மையா தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவ இல்ல. எப்படியெல்லாம் அராஜகம் பண்ணி பணத்தை வசூல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, ஓகே தானே? இலவசமா பணம் தரேன்னு சொல்றீங்க, அதுவும் எனக்கு வர வேண்டிய பணத்தோட சேர்த்து தரேன்னு சொல்றீங்க.
இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஆ, இது புத்திசாலித்தனம். அந்த தமிழோட அம்மா ஜெயராணி பேர்ல ஒரு இடம் இருக்கு. எங்க? சென்னையில தான். அப்படியா? சென்னையில இடத்த வச்சுக்கிட்டு தான் எனக்கு இத்தனை நாளா போக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாளா? அந்த இடத்த வித்தோ அடமானம் வச்சோ என் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கலாம்ல. அதுதான் அவளோட சாமர்த்தியம். இப்ப நீ என்ன பண்ற? இந்த கடனை சாக்கா வச்சு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அந்த இடத்தை எழுதி வாங்கிரு. அவ தரலன்னா உன் பாணியில நீ சம்பவம் பண்ணு. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. சிஎம் வைஃப் கால் பண்றாங்க. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க ஜனா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஜனா. சிஎம்மோட பிஏ வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாரே. ஆ ஆ ஆமா. அது தலைவர் பேர்ல ஆரம்பிக்கிற லைப்ரரி. எங்க குடும்பத்துக்கும் ஒரு பெருமையான இடமா அது மாறப்போகுது. நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சச்ச, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க இன்னும் முடிவு சொல்லல. அதான் நானே ஃபோன் பண்ணேன். ஓ, கண்டிப்பா இன்னைக்குள்ள சொல்லிடுறேன். நல்ல முடிவா எடுங்க ஜனா. பிரகாஷ், பிரகாஷ். அம்மா, சிஎம் வைஃபே கால் பண்ணிட்டாங்க. அடுத்து சிஎம்ஏ கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கு அவரை கால் பண்ண வைக்கிறதெல்லாம் சரியாம்மா? அது தப்புதான்ப்பா. அப்படி நடக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவெடுக்கணும். என்னம்மா, என்ன பண்ணணும்? அவளை வர சொல்லு. வந்து நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு. தமிழ். மாமா, மாமா. தமிழ், கிளம்புமா. எங்க? ஜெயாவை அம்மா வர சொல்லியிருக்காங்க, போய் கூட்டிட்டு வந்துடுவோம் வா. எதுக்கு மாமா? எல்லாம் அப்புறம் சொல்றேம்மா, வா போலாம். அத்த, ஜனாமா ஜெயராணி மேடத்தை இங்க வர சொல்லிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வரலாமா? அவங்க இங்க வீட்டுக்கு வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே.